தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுடைய தேரோட்டம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா என்பது ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 2026ஆம் ஆண்டில் வரும் 29ஆம் தேதி இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் வடம் பிடித்தல் நிகழ இருந்தது. இந்த நிலையில் சோமாஸ்கந்தர், பச்சைநாயகி அம்மன், விநாயகர், வள்ளி, தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி, நடராஜர் ஆகியோர் எழுந்தருளும் 5 தேர்களின் நிலைத்தன்மை குறித்து பொதுப்பணித்துறை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் முடிவில் சோமாஸ்கந்தர் மற்றும் பச்சைநாயகி அம்மன் தேர்கள் உறுதியாக இல்லை என்ற அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதனால் தேர் வடம் பிடித்தல் நடக்குமா என்ற சந்தேகம் பக்தர்கள் இடையே எழுந்தது. இது தொடர்பாக கலெக்டர் தலைமையில் சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் சோமாஸ்கந்தர் மற்றும் பச்சைநாயகி அம்மன் தேர்கள் பலவீனமாக உள்ளதால் பொதுப்பணித்துறையினர் நிலைத்தன்மை சான்றிதழ் அளிக்கவில்லை. இதனால் தேரோட்டம் நடக்காது. அதற்கு பதிலாக சுவாமிகளை தங்கம் மற்றும் வெள்ளி சப்பரத்தில் வைத்து திரு வீதி உலா நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் தற்போது உள்ள சோமாஸ்கந்தர் தேர் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் புதிய தேர் உருவாக்க 2 மாதங்களுக்கு முன்பு பூஜை போடப்பட்டது. அறநிலைத்துறையின் அலட்சியத்தால் இந்த ஆண்டு தேர் திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.